கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10வது அதிகாரம் 16 முதல் 23 வரை உள்ள இறை வசனங்கள். குறிப்பாக 19வது இறை வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுடைய ஆவியானவரே உங்கள் மூலமாக பேசுவார் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். ஒரு இக்கட்டான ஒரு இடத்தில், ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்தில் நாம் என்ன பேச வேண்டும், நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஜீசஸ் குறிப்பாக சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம இதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம் மூலமாக பேசுவார், ஆவியானவர் நம் மூலமாக பேசுவார். இப்போ ஆவியானவர் நம்ம மூலமாக பேசணும்னா ஆண்டவர் உண்மையிலே பேசுகிறார். நாம் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது நாம் தொடர்ந்து அவருடைய சன்னிதானத்தில் அமைதியாக அமர்ந்து பரிசுத்தாவின் குரலை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அவர் பேசுவது நமக்கு புரியும். ஒரு சில சகோதர சகோதரிகள் நற்செய்தி பகிர்வு போகிற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது, பிரதர் அதெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் போய் நில்லுங்க, ஆண்டவர் மூலியமாக பேசுவார். சரி, நல்லா கவனிக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், கடவுள் செய்ய வேண்டியதை கடவுள் செய்வார். நம்ம பைபிளே படிக்காமல் ஜெபிக்காமல் ஒன்றும் செய்யாமல் போயிட்டு நின்னா ஆவியானவர் மூலமாக பேசுவாரா? அப்படி பேச முடியாது. ஆண்டவர் அப்படிங்க நம்மளுக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு கூறியவைகளை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள் அப்போஸ்தலருக்கு ஏற்கனவே நிறைய இருதயம் முழுவதும் நிறைந்திருந்தது. எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொல்லணும்னு அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நமக்கு இருதயத்தில் காலியாக இருக்குது, இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வார்த்தையே இல்லைன்னா எப்படி ஆவியானவர் நினைப்பூட்ட முடியாது. இப்போ முதல்ல நம்முடைய வேலை இறை வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் விதைப்பது. அப்படி நம்ம முழுவதும் விதைத்து நம்ம மனமாற்றம் அடைந்து அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது, எஸ், ஹோலி ஸ்பிரிட் வில் ஈஸிலி ஸ்பீக் த்ரூ அஸ். நம்முடைய ஹார்ட்லேருந்து அவரால் பேச முடியும். இப்போ ஒரு நற்செய்தி அறிவிக்க போகிறதுக்கு முன்னால் 3 காரியங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒன்று, அந்த இறை வார்த்தையை நாம் படிக்க வேண்டும், பரிசுத்தாவின் உதவியோடு அதை தியானிக்க வேண்டும். அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் பகுதி நற்செய்தியை வாசித்து தியானிப்பது. இரண்டாவது, அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிப்பது மிக மிக அவசியம். நம்ம கடைபிடிக்காத போய் ப்ரீச் பண்ணுறது மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 1-2 வார்த்தைகளை பார்க்கும்பொழுது, ஊழியர்களாகிய நாம் கடினமான தண்டிப்புக்கு உள்ளாக வேண்டும் என்பதை தீர்ப்புக்குள்ளாக வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனால், பலர் நீங்கள் போதகராக வேண்டும் என்று விரும்ப வேண்டாம் என போதகர்களாகிய நாங்கள் கடினமான தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். அதாவது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டுன்றது அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதல்ல இறை வார்த்தையை தியானிப்பது, அடுத்தது அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பது, மூன்றாவது பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம ப்ரீச் பண்ணுறது. நம்ம என்னதான் ஞானத்தோடு பயங்கர சூப்பராக பேசினாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆவியானவரை மனமாற்றத்தை கொண்டு வருபவர். எனவே நம் மூலமாக ஆவியானவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் செய்யக்கூடிய கிருபையை நாம் ஆண்டவரிடம் கேட்டுக்கொள்வோம். ஆமென்.